Hi friends, welcome back to Moni Spicy Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல கிறிஸ்மஸ் ஸ்பெஷலா plum cake ரொம்ப சாஃப்ட்டா ஜூசியா டேஸ்டியா இருக்கும். இது வந்து பேக்கரிகள்ல செய்யக்கூடிய அதே ஸ்டைல்ல தான் நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இது செய்யறதும் பாத்தீங்கன்னா ரொம்ப சுலபம். நார்மலா plum cake அப்படினாலே இத வந்து நல்லா சோக் பண்ணி வச்சு தான் பண்ணுவாங்க. நம்ம வந்து இன்னைக்கு இன்ஸ்டன்ட்டா சூப்பரா வீட்ல இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு தான் ரெடி பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாம ஓவன் பீட்டர் எதுவுமே இல்லாம சிம்பிளா வந்து ரெடி பண்ணியிருக்கேன். அதனால கண்டிப்பா இதை யார் வேணா ட்ரை பண்ணலாம். நீங்களும் இதை கண்டிப்பா உங்க வீட்ல செஞ்சு பாருங்க. இப்ப வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கடாய் எடுத்திருக்கேன். இதுல சரியா அரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்க்கணும். இப்போ சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இதை நல்லா வந்து நம்ம கேரமல் ஆக விட போறோம். அதுக்காக நல்லா ஹை ஃப்ளேம்ல வந்து வைங்க. அப்பதான் இது சீக்கிரமாவே நல்ல கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நல்ல ஒரு கோல்டன் கலர் வரணும். அது வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க. பாருங்க, இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா ஒரு கப் அளவு சூடான தண்ணி வந்து நம்ம இதுல சேர்க்கணும். நீங்க நார்மல் வாட்டர் சேர்த்துட்டீங்க அப்படின்னா நல்லா தெறிக்க ஆரம்பிக்கும். அதனால சூடான தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வந்து கலந்து கொடுத்துட்டே இருங்க. இப்ப பாருங்க, இது நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இந்த டைம்ல நட்ஸ் ஃப்ரூட்ஸ் எது வேணா நீங்க சேர்த்துக்கலாம். ட்ரை ஃப்ரூட்ஸ் நான் வந்து ஒரு 3/4 கப் அளவுக்கு டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்திருக்கேன். ஒரு அரை கப் அளவுக்கு பாத்தீங்கன்னா பிளாக் ரஷ்யன்ஸ் உலர் திராட்சை வந்து சேர்த்திருக்கேன். ஒரு கப் அளவுக்கு டேட்ஸ் பேரிச்சம்பழம் வந்து சேர்த்திருக்கேன். அப்புறமா பாத்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாதாம். நீங்க எந்த நட்ஸ் வேணா சேர்த்துக்கலாம், இல்ல ட்ரை ஃப்ரூட்ஸ் எது வேணா சேர்த்துக்கலாம். நம்ம பிளம் கேக் அப்படின்னாலே இந்த மாதிரி நட்ஸும் ட்ரை ஃப்ரூட்ஸும் சேர்த்து பண்றது தான். அதனால கண்டிப்பா எது இருந்தாலும் நீங்க வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்ப இதை நல்லா கொதிக்க விட்டுடலாம். இதுல இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே நல்லா வத்திரணும். அந்த அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு எடுங்க. ஹை ஃப்ளேம்லயே நீங்க வச்சிருந்தா போதும். இப்ப பாருங்க, ஒரு 2 மினிட்ஸ்ல இந்த அளவுக்கு நல்லா தண்ணி எல்லாமே வத்த ஆரம்பிக்கும். இப்ப வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை அப்படியே நம்ம ஆற விட்டுடலாம். அடுத்ததா ஒரு மிக்சர் ஜார் எடுத்திருக்கேன். இதுல சரியா அரை கப் அளவுக்கு சுகர் சேர்த்திருக்கேன். மொத்தமா ஒரு கப் சுகர், அரை கப் வந்து நம்ம கேரமல் பண்ணோம், அரை கப் வந்து இப்போ மிக்சர் ஜார்ல சேர்த்திருக்கேன். இது கூடவே ஒரே ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய் நம்ம வந்து சேர்க்கணும். இந்த கேக் பிளம் கேக்குக்கு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த பிளேவர்ஸ் வந்து நமக்கு தேவை. பிளேவர் இல்லாம கேக் வந்து நல்லாவே இருக்காது. அதனால இந்த பிளேவருக்காக இது சேர்த்துதான் ஆகணும். இது சேர்க்க உங்களுக்கு விருப்பம் இல்ல, பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் பொடி சேர்த்துக்கோங்க, இஞ்சி பொடி. இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு. இப்போ இன்னொரு பவுல் எடுத்துட்டு இதுல சரியா 2 கோழி முட்டை சேர்த்திருக்கேன். இந்த முட்டை பாத்தீங்கன்னா ரூம் டெம்பரேச்சர்ல தான் இருக்கணும், ஃப்ரிட்ஜில இருந்து சேர்க்க கூடாது. இப்ப நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருந்தோம்ல அந்த சர்க்கரை பொடி, அதை வந்து இதுக்குள்ள சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஒரு விஸ்க் வச்சு இந்த மாதிரி நல்லா நம்ம வந்து கலந்து கொடுத்துட்டே இருக்கணும். இதை வந்து கண்டிப்பா ஒரு 5 நிமிஷமாவது நல்லா வந்து கலந்து கொடுத்துட்டே இருங்க. அதுக்கப்புறமா இதுல ஒரு 1/4 கப் அளவுக்கு ரிஃபைனட் ஆயில் வந்து சேர்த்திருக்கேன். அப்புறமா ஒரு அரை கப் அளவுக்கு பால். இந்த பாலும் பாத்தீங்கன்னா ரூம் டெம்பரேச்சர்ல தான் இருக்கணும், ஃப்ரிட்ஜில் இருந்தெல்லாம் நம்ம சேர்த்திடக்கூடாது. இப்ப இதை சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒரு முறை இந்த மாதிரி கலந்து கொடுத்துக்கோங்க. இப்ப பாருங்க, ஓரளவுக்கு நல்லா நம்ம வந்து கலந்து எடுத்தாச்சு. இனிமே நம்ம இதுல ட்ரை இன்கிரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்துடலாம். அதுக்காக நான் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு மைதா மாவு வேண்டாம் அப்படின்னா நீங்க கோதுமை மாவுல கூட தாராளமா பண்ணலாம். ரொம்ப டேஸ்டியா இதே ஸ்ட்ரக்சர்ல தான் வரும். அப்புறமா இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோகோ பவுடர் வந்து கண்டிப்பா சேர்க்கணும். இப்ப சேர்த்துருங்க. இப்போ எல்லாத்தையும் நம்ம சேர்த்தாச்சு. இதை நீங்க வந்து சளிச்சு கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து நார்மலாவே அப்படியே சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு இப்ப நீங்க இதை வந்து ஜென்டிலா தான் மிக்ஸ் பண்ணணும், ஓவர் மிக்ஸ் பண்ணக்கூடாது. அப்படியே உங்களுக்கு ஜென்டிலா மிக்ஸ் பண்ண வரல அப்படின்னா பேக்கிங் பவுடர் அப்புறமா பேக்கிங் சோடா இந்த ரெண்டுத்தையுமே நீங்க நல்லா கலந்ததுக்கு அப்புறமா ஃபைனலா சேருங்க கடைசியா. அப்ப வந்து உங்களுக்கு மிக்ஸ் பண்றதுக்கு வந்து தப்பு வராது. நான் வந்து ஃபர்ஸ்டே சேர்த்தனால இந்த மாதிரி ஜென்டிலா மிக்ஸ் பண்ணிருக்கேன். இதுல இருக்கக்கூடிய இந்த ஏர் பபிள்ஸ் எல்லாம் ஃபுல்லாவே உடஞ்சிடக்கூடாது. இந்த மாதிரி இருக்கணும். அப்பதான் நம்மளுக்கு கேக் வந்து பெர்ஃபெக்டா வரும். இப்ப இதுல வந்து நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல அந்த ட்ரை மிக்ஸ், அது ஃபுல்லா எல்லாத்தையுமே இதுல சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதையும் பாத்தீங்கன்னா லேசா ஜென்டிலா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப அவ்வளவுதான், சூப்பரா நம்மளுக்கு வந்து பேட்டர் ரெடி ஆயிருச்சு. ரொம்ப ஈஸி தான் இது ரெடி பண்ணவும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறமா இப்ப ட்ரே ரெடி பண்ணிடலாம். நான் வந்து 5 இன்ச் இருக்கக்கூடிய ட்ரேல கொஞ்சமா எண்ணெய் மட்டும் தான் அப்ளை பண்ணிருக்கேன். நீங்க பட்டர் ஷீட் வேணும்னாலும் போட்டுக்கோங்க.
போட்டுட்டு இப்போ வந்து நம்ம பேட்டர் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நீங்கள் ஓடிஜி ஓவனில் நீங்கள் வேக வைக்கிறீங்க அப்படின்னா 180 டிகிரியில் ஒரு 10 மினிட்ஸ்க்கு நல்லா ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 45லேருந்து ஒரு 50 மினிட்ஸ்க்கு நல்லா பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. கடைசியாக ஃபைனலாக கொஞ்சமாக இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இது வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். அதுக்காக இன்னைக்கு நம்ம வந்து நார்மலாக கடாயில் தான் பேக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதுக்காக ஒரு கடாயை நல்ல லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு ஒரு ஸ்டாண்ட் போட்டு 10 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு ப்ரீ ஹீட் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா உள்ள வந்து ட்ரே எடுத்து வச்சிருங்க. வச்சுட்டு கண்டிப்பாக ஒரு 50 to 55 மினிட்ஸ் தான் ஆகும், 1 hour ஆகும். கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம நல்லா வந்து பேக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ இது வந்து நல்லா வேகட்டும். இது வந்து உங்களுக்கு நார்மல் கடாயிலையும் பண்ணலாம், இல்லை அப்படின்னா குக்கரில் கூட பண்ணலாம். குக்கரில் பண்ணுறீங்க அப்படின்னா விசில் போடாமல் நீங்கள் வந்து போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க ஒரு 50 மினிட்ஸ் கிட்ட ஆயிருக்கு. இப்போ ஒரு கம்போ குச்சியோ வச்சு இந்த மாதிரி குத்தி பாருங்க, ஒட்டாமல் வந்துச்சு அப்படின்னாலே சூப்பராக வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்மளுக்கு வந்து சூப்பராக வந்திருக்கு. இனிமேல் இதை ஆற விட்டுடலாம். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமாட்டு இந்த மாதிரி கத்தி வச்சு ஓரத்தை எல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்து விடுங்க. அதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் வந்து நம்ம இந்த மாதிரி கவுத்து போட்டுட்டு 2-3 தட்டு இந்த மாதிரி தட்டினீங்க அப்படின்னாலே ஈஸியாக நம்மளுக்கு இலகி வரும். பாருங்க எவ்வளோ சூப்பராக இலகி வந்திருக்குன்னு. நல்ல சாஃப்டாக நல்ல ஸ்பாஞ்சாக இருக்கும் இந்த கேக். பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ப்ளம் கேக் அப்படின்னாலே கண்டிப்பாக யாருக்கு தாங்க பிடிக்காது, எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரை எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எங்கள் ஊர்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் டைமில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். இது செய்கிறதும் ரொம்ப ஈஸி தான். இந்த கேக் பார்த்தீங்கன்னா உடம்புக்கும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். அதனால கண்டிப்பாக நீங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் தாராளமாக கொடுக்கலாம். கண்டிப்பாக நீங்களும் இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. அப்புறமா நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் இதே மாதிரி நியூ வீடியோஸ் எல்லாம் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.